என்ன அது இன்னைக்கே நாளைக்கே செத்து போற கிழடு கட்டையெல்லாம் வந்து படுத்திருக்காங்க. வயசு பசங்களாம் எங்கேயா? ஐயா ராத்திரில ஸ்டேஷன்ல படுக்கிற சட்டம் 1967 காலாவதி ஆயிடுச்சு. என்னமோ நம்ம சொல்றோம் பயந்து போய் வந்து படுத்திருக்காங்கயா. யோ வந்து படுன்னா படுக்கணியா? எங்கேயா அவனுங்க? ஐயா எப்பவுமே முன்னேரத்திலே வந்து படுத்துருவானுங்க. ஊர்ல வெள்ளையான கல்யாணம், எல்லா வயசு பசங்களும் சாராயம் அடிச்சிட்டு ஜாலியா இருக்கானுங்க. உங்களுக்கு வேணா சொல்லுங்க, கொடுத்து விட சொல்றேன். இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? போலீஸ போட்டுக்கிட்டு நீங்க ஏன் பயன் சாகுறீங்க அவனுங்களை பார்த்து? ஐயா இந்த ஸ்டேஷனுக்கு நீங்களே இப்பதான் மாத்தலாய் வந்திருக்கீங்க, அதுவும் பனிஷ்மெண்ட்ல. அந்த ஊருக்குள்ள போலீஸே போக முடியாதீங்க, எல்லாம் மோசமானவங்க. மோசமானவனுக்கே மோசமானவனா? வண்டி அடியா. ஏய் வெள்ளையன் வீடு தானே, எங்கடா இருக்கான்? ஐயா வெள்ளையனுக்கு முதராத்திரி ஐயா, தயவு செய்து விட்டுருங்க ஐயா. டேய் உங்களுக்கெல்லாம் ராத்திரியே கிடையாது, இதுல முதராத்திரி வேறையா? போடா. ஏய் போடுங்கடா, தொலைச்சிருவேன் தொலைச்சு. வாயா. ஏண்டா டேய், உன்னை ஸ்டேஷன்ல வந்து படுத்து கடுறானா? பொண்டாட்டி கூட படுத்து ஜல்சா பண்ணிட்டு இருக்க. ஏய் கடாத்திருக்கான்னு எனக்கு தெரிஞ்சது, அவள் தான் நீ. என்னது கடாத்திருக்கனா? அவன் என்ன பெரிய கும்பாரா? என்னடா சொல்ற? ஏய் ஏய் அவள் தான். ஏன் மேல கை வைக்கிற? ஏய் ராஸ்கல், சுட்டு கொன்னுடுவேன். போடா, ஜீப்ல ஏத்தி அவன. போடா. ஏய் விடியா விடு விடு. ஏய் கை விடுறாம்ல. ஏய் 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 விடியா, கையா ஊத்து விடு, கையா ஊத்து விடுறா. வேணா வேணா. இல்லடி இல்ல. ஐயோ வெள்ளைய முன்னாடி கடத்துல விழுந்துட்டா. ஐயோ வெள்ளைய முன்னாடி கடத்துல விழுந்துட்டா. எல்லாம் வாங்க. ஐயோ வெள்ளைய முன்னாடி கடத்துல விழுந்துட்டா. வண்டி அடியா சீக்கிரம். எங்க அனுமதி இல்லாம போலீஸ் ஊருக்குள்ள வந்தா என்ன நடக்கும் தெரிஞ்சிருந்தோம். திமிரு பிடிச்சி ஊருக்குள்ள வந்ததும் இல்லாம ஊர் பொண்ணு மேலேயே கை வைக்கிறியாடா? உன் ஆண்மையை காட்டுறதுக்கு ஓம் பொண்டாட்டி பத்தலையா? அடுத்த ஓம் பொண்டாட்டி தேவைப்படுதா? கடத்திருக்க வேணாண்டா,
எனக்கு பின்னாடி போலீஸ் பட்டாலுமே இருக்குடா. டேய், நீ எல்லாம் அவ்வளோ சுலபமா சாகக்கூடாது. உன் சாவை பார்த்து எந்த போலீஸ்காரனுக்கும் இந்த ஊருக்குள்ள வரணுங்கிற நினைப்பே வரக்கூடாது. வீரனா, வெங்கட்ராயன் ஆண்குரிய அறுத்து போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்து பொண்ணமா போட்டாங்கய்யா. அதுக்கு பிறகு அந்த கேஸ்ல கெடாத்திற்கு ஆளுங்க ஜட்ஜி முன்னாடி சரண்டர் ஆனாலும் தகுந்த சாட்சி இல்லாததால அந்த கேஸ் நிக்கலிங்க ஐயா. கெடாத்திற்கைக்கு எல்லா விதமான அரசியல் செல்வாக்கும் இருந்துச்சு. போலீஸுக்கும் கெடா மேல ஒரு எரிச்சல் உண்டாச்சு. போலீஸாலேயே போட முடியாத கெடாத்திற்கைய ஆந்திரால இருந்து போடுறதுக்கு ஒருத்தன் வந்தான். யார் அவன் போட்டோ கொடுங்க. இவன் தாங்க அவன். ஆந்திராவிலேயே பெரிய ரவுடி, பேரு ருத்ரன். இப்போ இவங்க தேடிட்டு இருக்கீங்க? ஆமாங்க ஐயா.